Welcome students, 9th Maths, Unit 3, Algebra Part 5. என்ன பார்க்க போறோம்னா Factors Theorem. If P of x is a polynomial of degree n greater than or equal to 1 and a is any real number, then first one P of a equal to 0 implies x minus a is a factor of P of x. Second one, x minus a is a factor of P of x implies P of a equal to 0. அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா P of xங்கிற ஒரு பாலினாமியல், அதோட பாலினாமியலோட டிகிரி எப்படி இருக்கணும்னா 1 விட அதிகமாக இருக்கணும். சரியா? அப்படி இருக்கும்போது அது என்ன மாதிரி ரெண்டு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா P of a is equal to 0. அதாவது P of xல நம்ம xக்கு பதிலாக a ஓட கொடுத்துருக்க வேல்யூவை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு அதோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா ஈக்குவல் டு 0 கிடைக்கும். அப்படி P of a ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா x மைனஸ் a இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் P of x. P of a ஓட வேல்யூ 0வாக இருக்கும்போது x மைனஸ் a வந்து P of x ஓட ஒரு ஃபேக்டராக இருக்கும். செகண்ட் ஒன், x மைனஸ் a இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் P of x இம்ப்ளைஸ் P of a ஈக்குவல் டு 0. x மைனஸ் a வந்து P of x ஓட ஃபேக்டராக இருக்கும்போது P of a ஓட வேல்யூ 0வா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது ரிலேட்டடா ஜஸ்ட் ஒரு சில ஃபார்முலாஸ் பார்ப்போம். x minus a is a factor of P of x if P of a equal to 0. அதாவது x minus a ஓட ஃபேக்டர் வந்து P of x இருந்ததுன்னா P of a ஓட வேல்யூ வந்து 0வா இருக்கும். செகண்ட் ஒன், x plus a is a factor of P of x if P of minus a equal to 0. அதாவது இங்கே x minus a இருந்ததுன்னா இந்த இடத்துல P of a கிடைக்கும். x plus a இருக்கும்போது P of minus a equal to 0வா இருக்கும். அதே மாதிரி ax plus b இந்த ஃபார்மேட்டில் இருக்கும்போது P of minus b by a. அந்த மாதிரி ax minus b இருக்கும்போது P of p by a equal to 0. லாஸ்ட் ஒன், x minus a and x minus b is a factor of P of x if P of a equal to 0 and P of b equal to 0. ரெண்டு ஃபேக்டர்ஸ் கொடுத்துக்கும் போது அதாவது x minus a and x minus b ன்னு ரெண்டு ஃபேக்டர் வந்து P of xக்கு ஃபேக்டராக இருக்கும்போது P of a equal to 0 and P of b equal to 0 ரெண்டுத்தோட வேல்யூமே என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இப்போ இது ரிலேட்டடாக சம் பார்ப்போம். Exercise 3.3ல 7th sum. Determine whether x minus 1 is a factor of the following polynomials. First one, x cube plus 5x squared minus 10x plus 4. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எது அப்படின்னு சொன்னால் x minus 1 is a factor of கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு x minus 1 வந்து ஒரு ஃபேக்டர் தான் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க பாலினாமியலை P of xன்னு எடுத்துக்கணும். அடுத்து ஸ்டெப்பில் இங்கே என்ன ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க? x minus 1 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ x minus 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டா x is equal to என்னன்னு கிடைக்குன்னா 1 கிடைக்கும். அப்போது இந்த xக்கு கிடைச்ச வேல்யூவை P of xல போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது சப்ஸ்டியூட் பண்ணால் P of 1 ஈக்குவல் டு 1 cube plus 5 into 1 square minus 10 into 1 plus 4. 1 cube பண்ணால் 1 தான். 1 plus 1 square 1, so 5 into 1 5 minus 10 plus 4. இப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணால் 10 minus 10. ஸோ 10 minus 10 0. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா P of 1 ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ என்னது ஈக்குவல் டு 0 வந்தது அப்படின்னா இந்த x minus 1ங்கிற ஃபேக்டர் இந்த பாலினாமியலுக்கு என்னவா இருக்குது? அதோட ஃபேக்டர் தான் அப்படிங்கிறத நம்ம சம்மில் என்ன பண்ணோம்? டிட்டர்மைன் பண்ணிடுறோம். 9th sum. Determine the value of m if x plus 3 is a factor of x cube minus 3x square minus mx plus 24. ரெண்டுமே சேம் மெத்தட் தான். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா கொடுத்துருக்க பாலினாமியலில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து m கொடுத்துருக்காங்க. x plus 3 வந்து இந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டராக இருக்கும்போது எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாலினாமியலை P of xன்னு எடுத்துடணும். எடுத்துட்டு ஃபேக்டர்ஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டர்ஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா x plus 3 is a factor of P of x if P of minus 3 equal to 0. இந்த இடத்துல எப்படி minus 3 வந்தது?
அப்படின்னு பார்த்தா இங்கே ஃபேக்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க x plus 3 equal to 0. ஸோ ப்ளஸ் 3 இங்கிட்டு வந்ததுன்னா -3. ஸோ நமக்கு என்ன வரணும் எக்ஸுக்கு பதிலாக -3 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஈக்குவல் டு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க எக்ஸ் ப்ளஸ் 3 வந்து இந்த பாலினாமியலோட ஃபேக்டர் தான் அப்படின்னு கொடுத்துட்டு எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ p of -3 equal to 0. இப்போ p of x இருக்க இடத்துல என்ன பண்ணணும் -3 எப்படிட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ p of -3 equal to -3 cube -3 into -3 square minus m into -3 plus 24. 3 cube பண்ணா 27. நெகட்டிவ் இருந்தால் என்ன ஆகும் மைனஸ் தான் வரும். நெக்ஸ்ட் -3 3 ஸ்கொயர் பண்ணால் 9 மைனஸ் சிம்பிள் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 3m ப்ளஸ் 24. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் -27 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் -27 ப்ளஸ் 3m ப்ளஸ் 24. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -54 ப்ளஸ் 24 ப்ளஸ் இந்த 3m. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் -30 ப்ளஸ் 3m. நமக்கு என்ன வேணும் எம்மோட வேல்யூ வேணும். ஸோ இந்த -30 ஈக்குவல் டு எண்டு கொண்டு வந்தால் ப்ளஸ் 30 ஆகும். இங்கே எம்முக்கு முன்னாடி 3 இருக்கு இல்லையா 3யை டிவைடுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் m ஈக்குவல் டு 10 தான் இதோட வேல்யூ. சம்மில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா பாலினாமியல் கொடுத்துட்டு அந்த பாலினாமியலுக்கு ஃபேக்டர் என்ன அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 3 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு நமக்கு எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்னோட வேல்யூ என்னன்னா 10. நெக்ஸ்ட் 10th சம். If both x minus 2 and x minus 1/2 are the factors ax square plus 5x plus b, then show that a equal to b. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க பாலினாமியல் வந்து ax square plus 5x plus b. இதுக்கு ஃபேக்டர்ஸ் இருக்குது. ரெண்டு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து x minus 2, another one x minus 1/2. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை அப்படின்னு சொன்னால் a ஈக்குவல் டு b, a ஈக்குவல் டு பின்னு நம்ம என்ன பண்ணணும் கொண்டு வரணும். ஸோ தியரம் படிச்சிருப்போம், அந்த நோட்டில் சொல்லியிருப்பேன். அதை லாஸ்ட் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணி இப்போ போட போகிறோம். x minus a into x minus b is a factor of p of x if p of a equal to 0 and p of b equal to 0. இதுதான் கண்டிஷன். இப்போ கொடுத்துருக்க பாலினாமியலை p of x equal to எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஃபேக்டர்ஸ் வேணும் இல்லையா x minus 2 கொடுத்துருக்காங்க. ஸோ x minus 2 equal to 0 அப்படின்னா x is equal to 2. நெக்ஸ்ட் x minus 1/2 equal to 0 அப்படின்னா x is equal to 1/2. இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது. எக்ஸுக்கு 2 போயிட்டு p of xல சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடணும். எக்ஸுக்கு 1/2 அப்பையும் p of xல சப்ஸ்டியூட் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் p of 2 equal to a into 2 square plus 5 into 2 plus b. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி மல்டிபிள் பண்ணால் 4a plus 5 2s are 10 plus b. இப்போ 4a plus b plus 10 equal to 0. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1/2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ p of 1/2 equal to a into 1/2 square plus 5 into 1/2 plus b. 1/2 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ 1/4 into a மல்டிபிள் பண்ணால் 1/4 into a plus இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 5/2 plus b. இப்போ இங்கே கீழே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுக்கணும். 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 4 கிடைக்கும். ஸோ காமனாக கீழே 4 போட்டுட்டா இங்கே 4 இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல a மட்டும்தான் வரும். இங்கே 2 இருக்கிறதுனால இது கூட 2 மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 5 into 2 10 ப்ளஸ் கீழே பிக்கு கீழே 1 இருக்கிறதுனால 1 into 4 4. ஸோ பியோட 4 மல்டிபிள் பண்ணால் 4b. ஸோ அந்த 4 இங்கிட்டு கொண்டு போயிட்டு என்ன ஆகும்னா 4 இங்கிட்டு போகும்போது 0வோட மல்டிபிளில் இருக்கும். 0வோட எந்த டைமை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். ஸோ a plus 4b plus 10 equal to 0. இது ஈக்குவேஷன் 2. இப்போ என்ன பண்ணால் ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ 4a plus b plus 10 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2ஓட வேல்யூ a plus 4b plus 10.
இந்த 10ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த பக்கத்துக்குள்ள ஏவை இந்த சைடு கொண்டு வந்தால் -a, இந்த பக்கத்து b இருக்கு இல்லையா, ஸோ அந்த b இங்கிட்டு கொண்டு வந்தால் -b. ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் இந்த 3a ஈக்குவல் டு 3b. 3யும் கேன்சல் பண்ணால் a ஈக்குவல் டு b. அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா a ஈக்குவல் டு bன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ a ஈக்குவல் டு b. நெக்ஸ்ட் 11th sum. If x minus 1 divides the polynomial kx cube minus 2x square plus 25x minus 26 without remainder, then find the value of k. அது பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அந்த பாலினாமியல் எதை டிவைட் பண்ணுது அப்படின்னா x minus 1ஆல் டிவைட் பண்ணுறாங்க. டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்குதுன்னா வித்தவுட் ரிமைண்டர் 0. தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் k. ஸோ கேவோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எப்பயும் போல் கொடுத்துருக்க பாலினாமியலை p ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இங்கே எந்த ஃபேக்டர் கொடுத்துருக்காங்களோ இப்போ x minus 1 ஈக்குவல் டு 0, ஸோ x is equal to 1. இப்போ x is equal to 1 போயிட்டு p ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ p ஆஃப் 1 ஈக்குவல் டு k இன்ட்டு 1 கியூப் மைனஸ் 2 இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 25 இன்ட்டு 1 மைனஸ் 26. ஸோ 1 இன்ட்டு k மைனஸ் இது ஸ்கொயர் பண்ணி மல்டிபிள் பண்ணால் 2 ப்ளஸ் 25 மைனஸ் 26. இங்கே p ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது, ரிமைண்டர் 0 அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல 0 வரும். ஸோ 0 ஈக்குவல் டு k ப்ளஸ் இந்த 25 அப்படி வச்சுட்டோம், மைனஸ் 26 மைனஸ் 2 ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 28. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் மைனஸ் 3. நமக்கு கேவோட வேல்யூ தான் வேணும். ஸோ மைனஸ் 3 ஈக்குவல் டு கைண்டு கொண்டு போனால் ப்ளஸ் 3. ஸோ கேவோட வேல்யூ என்னென்னா 3. ஓகேவா? நெக்ஸ்ட் 12th sum. Check if x plus 2 and x minus 4 are the sides of a rectangle whose area is x squared minus 2x minus 8 by using factors theorem. செக் பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க பாலினாமியலுக்கு இது ரெண்டும் ஃபேக்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாலினாமியலை p ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் தனித்தனியாக செக் பண்ண போகிறோம். x plus 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா x is equal to -2. எக்ஸோட வேல்யூவை p ஆஃப் எக்ஸில் போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, ஈக்குவல் டு 0 கிடைக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது என்னது, இந்த பாலினாமியலோட ஃபேக்டர் தான். ஓகேவா? அதே மாதிரி இங்கே x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டா x is equal to 4. ஸோ என்ன பண்ணுறோம், எக்ஸோட வேல்யூவை p ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் இதுக்கு என்ன தான் கிடைக்குது, வேல்யூ ஈக்குவல் டு 0 தான் கிடைக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் டு 0 வர்றதுனால இந்த பாலினாமியலுக்கு ரெண்டுமே ஃபேக்டர் தான் அப்படின்னு சொல்லணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு சைட்ஸும் ரெக்டாங்கிளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x plus 2 and x minus 4 are the sides of a rectangle whose area is x square minus 2x minus 8. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட கண்டினியூஸாக நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். இன்றைக்கி நடத்தின சம்மில் ரிலேட்டடாக உள்ள சம் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.